முதல் பாகத்திலே விசாலாட்சி அமிதம்யார் அவர்கள் தொடர்பான வாழ்க்கை வரலாறு மற்றும் வானொலியில் அவர் செய்த சாதனைகள் தொடர்பான விவரங்களையும் எமது யூடியூப் சேனல் ஊடாக வழங்கியிருந்தோம். எமது இரண்டாம் பாகத்திலும் இவர் தொடர்பான விவரத்தை இன்றைய தினம் வழங்குவதற்காகத்தான் நாங்கள் வருகை தந்துட்டோம். இந்த புத்தகத்தை பாருங்கள். இந்த புத்தகம் எமது விசாலாட்சி அம்மையார் எழுதிய ஒளி அலையில் என் நினைவுகள் என்று அவர் கைப்பட எழுதிய புத்தகத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த புத்தகம் தொடர்பான விவரத்தை நான் கூறுவதை விட எமது விசாலாட்சி அம்மையார் அவர்கள் தற்பொழுது உங்களுக்கு கூறுவார். இந்தியாவில் திருநெல்வேலியில் ஏபிஎஸ் ரவீந்திரன் ஒரு நேயர். அவர் வானொலி தீவிர ரசிகர். அவர்தான் கேட்டுக்கொண்டார், அம்மா நீங்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டால் நாங்கள் இந்தியாவில் வெளியிடுறோம், நீங்கள் எழுதினா மட்டும் போதும், எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னாலும் என்ன வரவழைத்தார். அங்கேயே ஒரு விழா மாதிரி நடத்தி சிந்தனை சிற்பி என்ற ஒரு விருதையும் வழங்கினார். ஆற்றிய சேவைக்குத்தான் இந்த சிந்தனை சிற்பி என்ற விருது இவருக்கு கிடைக்கப்பட்டது. இலங்கை கலாச்சார அமைச்சினால் இவருக்கு கலாபூஷண விருதும் எமது விசாலாட்சி அம்மையார் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. எமது விசாலாட்சி அம்மையார் அவர்கள் தென்னிந்திய பிரபலங்கள், அதாவது மனோரமா, ஸ்ரீதேவி, இசைஞானி இளையராஜா மற்றும் இயக்குனர் மகேந்திரன் போன்றவர்களை இந்தியாவுக்கு சென்று அவர்களை நேர்கண்டு வானொலியில் அவருடைய நிகழ்ச்சிகள் கூட அன்றைய காலங்களிலே எமது இலங்கை வானொலியில் சென்று அதற்கு பெருமைக்கு உரியவர் தான் எமது விசாலாட்சி அம்மையார் அவர்கள். அத்துடன் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நிச்சயமாக இத்தருணத்திலே நாங்கள் கூற வேண்டும். இலங்கைக்கு வருகின்ற பிரபல பாடகர் ஜேசுதாஸ் மற்றும் சுஜாதா அவர்கள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது எமது அம்மாவின் அன்பான அழைப்பை ஏற்று அம்மாவின் இல்லத்துக்கு வருகிறது. அம்மாவை கௌரவித்து புகைப்படங்கள் கூட எம்மிடம் உள்ளது. அவைகளை எமது யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு வழங்க நாங்கள் இருக்கின்றோம். தென்னிந்திய பிரபல நடிகர்களுடன் எடுக்கப்பட்ட புகைப்படங்களைத்தான் தற்பொழுது எமது இந்த வீடியோ காட்சிகள் மூலம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எத்தனையோ ஊடகங்களில் வீடியோ மூலம் பேட்டி காண்பதற்கு அவரை வேண்டுகோள் கேட்ட பொழுது அதற்கு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அவருடைய வயதான காலத்தில் இப்பொழுது அவர் ஓய்வெடுத்துக் கொண்டு தனது இல்லத்தில் இருக்கின்றார். ஆனால் அவர் ஓய்வெடுக்கவில்லை. அறிவிப்பு துறையில் தற்பொழுதும் இலங்கை வானொலியில் அவருடைய கம்பீரமான குரலின் நிகழ்ச்சிகள் இன்னும் இலங்கை வானொலியிலே போய்கொண்டுதான் இருக்கின்றது. இருந்த போதிலும் எனது அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு செந்தில் நிச்சயமாக உங்களுடைய வாய்ஸ் ஆஃப் யூடியூப் சேனலுக்கு எனது பேட்டியை நான் நிச்சயமாக வழங்குவேன் என்று எனக்கு உறுதியாக கூறி என்னையும் மிகவும் சந்தோஷப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் எனது யூடியூப் சேனலுக்கு பெருமையும் சேர்த்து கொண்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு அதை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்று தொட்டு இன்று வரைக்கும் என்னுடைய அறிவிப்பு துறையை நான் முன்னோக்கி வளர்த்து செல்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த ஆசான் தான் எனது விசாலாட்சி அம்மையார் அவர்கள். ஆகையினால் எனக்கு இன்றைய தினம் வாழ்க்கையிலே எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான தினமாக அமைகின்றது. இவர் எமக்கும் எல்லோருக்கும் ஒரு சிறந்த உதாரணமான நபர் என்று தருணத்தில் பெருமையுடன் நான் கூற விரும்புகிறேன். மலையாளம், சிங்களம், ஆங்கிலம், தமிழ் போன்ற 4 மொழிகளிலும் பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர் தான் இவர் விசாலாட்சி அம்மையார். இப்பொழுது இந்த 4 மொழிகளிலும் ஓரிரு வார்த்தைகளை எங்களுக்கு முன்வைப்பார். பிறந்தது இந்தியாவில் கேரளத்தில், இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது இலங்கையில். நான் ജനിച്ചത് ഇന്ത്യയിൽ കേരളത്തിലാണ്. ഇപ്പോൾ ഞാൻ ജീവിക്കുന്നത് ശ്രീലങ്കയിലാണ്. അതുകൊണ്ട് ഇന്ത്യാവെ കേരള
දෙමන් ජීවත් වෙන්නේ මේ ශ්‍රී ලංකාවේ. I was born in India, Kerala. Now I am living in Sri Lanka. மிகவும் நன்றி செந்தில். வந்து வீட்டுக்கு வந்து என்னை சந்தித்து எனது அனுபவங்களை கேட்டறிந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதுவும் உங்கள் யூடியூப் சேனல் மூலம் என்னுடைய அனுபவங்களை சொல்ல கிடைத்ததில் எனக்கு மிகவும் பெருமை. வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமையின் குரல், அது ஓங்கி ஒழிக்க வேண்டும். இன்னும் மேலும் மேலும் அந்த சேனல் வந்து புகழடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி அம்மா, நன்றி நன்றி. எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.